नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी नामिने। नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். இங்க ஆன்லைன்ல இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஆஹ், இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். யாருக்காவது தெரியுமா என்ன நாள்னு? அமாவாசை. ஓகே. பக்தி வினோத் தாக்கூர். எஸ், பக்தி வினோத் தாக்கூருடைய மறைவு நாள். ஸோ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பக்தி வினோத் தாக்கூர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சாரியர். அதனால வழக்கமாக நம்ம பகவத்கீதா வகுப்பு கேட்கறதுக்கு பதிலாக இன்னைக்கு பக்தி வினோத் தாக்கூரை பற்றி கேட்க போகிறோம். ஏன்னா இந்த மாதிரியான தினங்களில் ஆச்சாரியர்களுடைய தோன்றிய நாள், மறைவு நாள் அல்லது பகவானுடைய அவதார திருநாட்களில் அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி, அந்த ஆச்சாரியரை பற்றியோ அல்லது பகவானை பற்றியோ நினைவு கொள்வது என்பது நம்ம அவர்களோட சங்கம் கொள்றதுக்கு சமமாகும். அவங்க இந்த உலகத்துல இப்ப நம்ம கூட இல்லைன்னா கூட அவங்களுடைய உபதேசங்கள் மூலமாகவும் அவங்களுடைய புத்தகங்கள், அவங்களுடைய பிரச்சார யுக்திகள் இதெல்லாம் மூலமாக நம்ம கூடவே அவங்க இருக்காங்க அப்படின்றத நம்ம உணரலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மறைவு நாளை கூட நம்ம கொண்டாட்டம்னு சொல்கிறோம். எப்போவுமே நம்ம கொண்டாடுறது உண்டு. பொதுவாக மறைவு நாள் ஒரு மாதிரி வருந்த வேண்டிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு நாள். ஆனால் பக்தர்கள் அதை கொண்டாடுறாங்க, அதை விழாவாக கொண்டாடுறாங்க. இன்னைக்கு கோயிலில் கூட நிகழ்ச்சி இருந்தது, நிறைய பேர் பக்தர்கள் வந்திருந்தாங்க. நம்ம கீர்த்தனம் எல்லாம் பாடி, ஆரத்தி எல்லாம் ஆடி பாடி பக்தி வினோத் தாக்கூரை பற்றி கேட்டு பிரசாதம் எடுத்துட்டு அதை கொண்டாடணும். காரணம், இது பௌதிக தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரோ அல்லது அவரை சார்ந்த ஒரு நினைவு ஒரு நிகழ்வோ அல்லது பௌதிக தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயல் கிடையாது. இது முற்றிலும் ஆன்மீகமானது. அதுவும் பக்தி வினோத் தாக்கூர் மாதிரியான ஒரு தூய வைஷ்ணவர் அப்படின்னும் போது அவங்கள நம்ம நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம பக்தி வினோத் தாக்கூரை பற்றி சில விஷயங்கள் நமக்கு இருக்கிற நேரத்தில் கேட்க முடிஞ்சதை நம்ம கேட்க முயற்சிக்கலாம். ஸோ பக்தி வினோத் தாக்கூர் பிரம்ம மத்வ கௌடி சம்பிரதாயத்தில் முன்னரே சொன்னது போல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆச்சாரியர். காரணம், சைத்தன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்பு மேற்கு வங்காளத்தில் தோன்றி இந்த நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் செய்தார். இந்தியா முழுக்க பயணித்தார். இங்கே தென்னிந்தியா கூட வந்திருந்தார். ஸ்ரீரங்கத்தில் 4 மாதங்கள் தங்கியிருந்தார். நிறைய பகுதிகளுக்கு பயணம் செஞ்சார். பயணங்கள் போது சைத்தன்ய மகாபிரபு எப்போதும் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு பகவானுடைய நாம கீர்த்தனத்தை பாடிக்கிட்டே இருப்பார். கூட பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சேர்ந்து அந்த சங்கீர்த்தனம் நடக்கும். அந்த சங்கீர்த்தனத்தில் பங்கெடுத்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் மகாபிரபுவோட கருணையை பெற்றாங்க. யாரெல்லாம் அந்த சங்கீர்த்தனத்தை பார்த்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் மகாபிரபுவோட கருணை கிடைச்சது. யாரெல்லாம் அந்த நாம கீர்த்தனத்தை கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் மகாபிரபுவோட கருணை கிடைச்சது. ஸோ இப்போ
சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த சங்கீர்த்தன இயக்கம் ரொம்ப பெரும் அளவில் பரவி இருந்தா கூட பகவத்கீதையில கிருஷ்ணர் 4வது அத்தியாயத்தில் சொல்றார், இமம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ விதுகு சகாலேன கமகதா யோக நஷ்ட பரந்தபா அப்படிங்கிறார். காலப்போக்கில் இந்த பரம்பரா மூலமாக கொடுக்கப்படக்கூடிய இந்த ஞானமானது அழிந்து விட்டது அப்படிங்கிறார். இது எப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் போது சொல்றார். ஏன்னா அதுக்கு முன்னாடி பல கோடி வருடங்களுக்கு முன்பு சூரிய தேவனுக்கு உபதேசிச்சங்கிறார். இமம் விவஸ்வதே யோகம் பிரோக்தவான் அகம் அவ்யயம் அப்படின்னு. ஸோ பல கோடி வருடங்களுக்கு முன்பு உபதேசித்தது அது என்னாச்சு, காலப்போக்கில் அப்படியே நஷ்டமாயிடுச்சு, அது அழிந்து போயிடுச்சு. அதனால மறுபடியும் இப்ப இந்த உபதேசத்தை உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனிட்ட சொல்றார். அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவாக கிருஷ்ணர் வந்தார், பக்த ரூபமாக வந்தார், தன்னை பகவானாக காட்டிக்கொள்ளல. 500 வருஷத்துக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணராக வந்து சர்வதர்மான் பரித்யஜா மாமேக்கம் சரணம் ரஜன்னு உபதேசம் பண்ணார். ஆனா நம்மலாம் கேட்குற மாதிரி இல்லை. என்னடா, நம்ம இவ்வளவு உபதேசம் பண்ணி உத்தரவாதம் கொடுக்குறோம், எல்லா பாவத்துல இருந்தும் உங்களை விடுவிக்கிறேன், பயப்பட வேணாம், மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியும் இவங்க எல்லாம் சரணடைய மாட்டேங்கிறாங்களே, ஒருவேளை எப்படி பண்றதுன்னு தெரியலையோ, சரி அதை நம்மளே செய்து காட்டிட்டே என்ன அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபுவாக வந்து எப்படி பகவான்கிட்ட சரணடைறது, சரணாகதி அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம், ஆனா அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு ஒருத்தர் செஞ்சு காட்டணும் இல்லையா? நம்மளா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு செய்யறதுன்றதை விட ஒருத்தர் சொல்லி கொடுத்து அதை பார்த்து நம்ம செய்யறோம் அப்படின்னா, வீட்டில் அம்மா சமையல் பண்றாங்க, குழந்தையா பார்த்து கத்துக்கிறதுன்றது ஒண்ணு. அதை வந்து அம்மா இல்லை இது இப்படிதான், இப்ப தோசை சுடணும்னா ஏன்னா தோசை கல் அடுப்பு மேல வச்சு மாவு ஊத்துனா தோசை வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அதுக்குள்ள நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. அந்த மாவுல என்ன போடணும், எவ்வளவு போடணும், எவ்வளவு உளுந்து போடணும், எவ்வளவு அரிசி போடணும், அதை எவ்வளவு தண்ணி ஊற்றி எவ்வளவு பதத்தோட கரைக்கணும், அந்த விவரங்கள் எல்லாம் வெறுமனே பார்க்கறதுனால வந்துடாது, அது சொல்லிக் கொடுக்கணும் பக்கத்துல இருந்து. அது மாதிரி நமக்கு சைத்தன்ய மகாபிரபு வந்து என்ன பண்ணார், சொல்லிக் கொடுத்தாரு எப்படி இந்த சங்கீர்த்தனத்தை பண்றது, இந்த சங்கீர்த்தனம் வந்து எவ்வளவு வலிமை மிக்கது, எந்த அளவுக்கு பந்தப்பட்ட ஆத்மாக்களை தூய்மைப்படுத்தக்கூடியது அப்படின்றதெல்லாம் நடைமுறையில் செயல்படுத்தி காட்டினார். ஸோ அதனால சைத்தன்ய மகாபிரபுக்கு அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு காலத்திலே இருந்த கோஸ்வாமிகள் இருந்தாங்க, சத்கோஸ்வாமிகள், இன்னும் நிறைய நெருங்கிய சீடர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சைத்தன்ய மகாபிரபுக்கு அப்புறமும் கொஞ்சம் இந்த காலத்துக்கு இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 200 வருடத்துக்கு அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு இந்த லீலையை முடிச்சுட்டு போயிட்டு ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் வந்து அப்படியே இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடுச்சு, அல்லது அது வேறு விதமா உருமாறிடுச்சு. அது எப்படி சொல்லணும்னா அப்பசம்பிரதாயங்கள் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே மகாபிரபுவை பின்பற்றக்கூடியவர்களா அவங்க இல்லை. அன்னைக்கு கௌடிய வைஷ்ணவர்கள்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாம், அதாவது இது எப்போன்னா 19ஆம் நூற்றாண்டுல, இப்போ 1896ல் சில பக்தி வினோத் தாக்கூர், சாரி 896ல் 838ல் அவர் தோன்றுகிறார். அந்த காலகட்டத்தில் எல்லாம் கிட்டத்தட்ட கௌடிய வைஷ்ணவ அப்படின்னாவே, வைஷ்ணவ அப்படின்னாலே பெங்கால்ல எல்லாம் வேற மாதிரியான அர்த்தம் இருந்தது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை. வைஷ்ணவ அப்படின்னா ஹரே கிருஷ்ணா பாடிட்டு கீர்த்தனம் பண்ணிட்டு பகவத்கீதையை பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னைக்கு இருக்கு இல்லையா, அது அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா, வீடு வீடாக போய் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு பாடுவாங்க. அந்த மகாமந்திரம் பாடி முடிக்கிறதுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள இருந்து
ஏதாவது கொஞ்சம் அரிசியோ பருப்போ அல்லது வேற ஏதாவது காசோ ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு அந்த மகாமந்திரத்தை முடிக்க கூட மாட்டாங்க, அடுத்த வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படின்னா என்ன, பிச்சை எடுப்பாங்க. ஆ? வைஷ்ணவர்கள் அப்படின்னா மகாமந்திரத்தை பாடி பிச்சை எடுக்கக்கூடியவங்க. அப்படி இல்லைன்னா ஆம், மகாபிரபுவோட கொள்கைகளுக்கு முற்றிலும் முரணான பல அதர்மமான காரியங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடியவங்க. ஏன்னா மன எழுச்சியில ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு பாடுவாங்க. பாடி முடிச்சுட்டு இங்க மேடையில எல்லாம் பெரிய பரவசத்துல, ஏன்னா பிரேமையில ஆடுற மாதிரி இருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா கீழே வந்தா பீடி குடிச்சிட்டு இருப்பாங்க. அஹ். இந்த மாதிரியான அப்பசம்பிரதாயங்கள்லாம் சகஜியாக்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 13 அப்பசம்பிரதாயங்கள் உருவாயிடுச்சு. வைஷ்ணவா அப்படின்னாலே இப்படிப்பட்ட மக்கள் தான் இருந்தாங்க. உண்மையிலேயே பக்தி பயிற்சி பண்ணக்கூடிய தீவிரமான பக்தர்களை பார்க்கறது ரொம்ப அரிதா இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் பக்தி வினோத் தாக்கூர் வந்தபோது அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அது. அந்த சம்பிரதாயத்தை மறுபடியும் புதுப்பிக்க வேண்டிய ஒரு சூழல். அதை செய்தார். அதனால தான் பக்தி வினோத் தாக்கூர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆச்சாரியர் அப்படின்னு சொல்றோம். உண்மை சொல்லணும்னா ஆஹ், பக்தி வினோத் தாக்கூர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இங்க இல்லை. இந்த பிரம்ம மத்துவ கவுடிய சம்பிரதாயம் அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்துல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர்னு ஒரு ஆச்சாரியர் வந்திருக்க மாட்டார். இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் என்ற ஒரு இயக்கம் இருந்திருக்காது. இன்னைக்கு நம்ம இங்கே உட்கார்ந்து பக்தி வினோத் தாக்கரை பற்றி பேசிட்டு இருந்திருக்க மாட்டோம். ஸோ அதனால பக்தி வினோத் தாக்கூர் ரொம்ப ஒரு முக்கியமான ஆச்சாரியர். 1838 மேற்கு வங்காளம் நாடியா மாவட்டத்தில் ஒரு நல்ல செல்வந்த குடும்பத்தில் பிறக்கிறார். ஆஹ், கேதாரநாத் தத்தா அப்படின்னு அவருக்கு பெயர். ஸோ சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த ஆஹ், சங்கீர்த்தன இயக்கத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நித்திய சித்தர், ஆஹ், மகாபாகவதர், ஆஹ், சிறந்த வைஷ்ணவர். தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் குடும்பஸ்தராகத்தான் கிரகஸ்த வாழ்க்கை தான் வாழ்ந்தார். கடைசி காலகட்டங்களில் அவர் பாபாஜி வேஷம் ஏற்றுக்கொண்டார். பாபாஜின்றது முற்றிலுமாக துறவு கொண்ட ஒரு வாழ்க்கை. சன்னியாசியை விட இன்னும் ஒரு படி மேல துறவு கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. அதை ஏற்றுக்கொண்ட அப்படியே பஜனை ஆஹ், சமாதி நிலையை அடைந்தார். ஸோ பக்தி வினோத் தாக்கூர் சிறு வயதிலிருந்து நிறைய படிச்சிட்டு வந்தார். ஆஹ், சிறு வயதிலிருந்தே நிறைய எழுதவும் தொடங்கிட்டார். ஆஹ், ஆரம்ப காலத்துல பக்தி வினோத் தாக்கூர் அந்த அளவுக்கு ஒரு வைஷ்ணவராக சிறு வயதிலிருந்தே வளரல. ஆரம்ப காலங்களில் பலவிதமான தத்துவங்கள் எல்லாம் படித்தார். கிறிஸ்தவத்தை பற்றி படித்தார், இஸ்லாமிய மதத்தை பற்றி படித்தார், இந்தியாவில் இருந்த மற்ற சில மத வழிமுறைகள் பயிற்சிகள் எல்லாம் கூட கற்றுக்கொண்டார். ஆஹ், பல மொழிகள் அவருக்கு தெரியும். பெங்காலி, ஒரியா, சமஸ்கிருதம், பெர்ஷியன், இந்த மாதிரி பல மொழிகள் அவருக்கு தெரிஞ்சிருந்தது. ஆஹ், அவருடைய புத்தகங்களும் கூட ஆஹ், ஆங்கிலத்திலையும் புத்தகம் எழுதியிருக்கிறார். சமஸ்கிருதம், பெங்காலி மொழிகளில் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஸோ கிட்டத்தட்ட 100 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 100 புத்தகங்கள் எழுதுறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஆ, ஆ, அதுவும் பக்தி வினோத் தாக்கூர் மாதிரி ஒரு நல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு சிறந்த குடும்பஸ்தராகவும், அதே சமயத்தில் அவர் சிறந்த ஒரு நீதிபதியாகவும் விளங்கினார். ஆரம்ப காலத்தில் அவர் பள்ளி ஆசிரியராகவும் கொஞ்ச காலத்துக்கு பணிபுரிஞ்சார். அதுக்கப்புறம் அவருக்கு நீதிபதி வேலை கிடைச்சது. ஆங்கிலேயர்களுடைய காலம் அது. அந்த காலகட்டத்தில்
பக்தி வினோத் தாக்கூர் மாதிரியான ஒரு நல்ல அறிவு மிக்க, நல்ல திறமை மிக்க ஒரு நபர் அவங்களுக்கு இந்த நிர்வாகத்தில் உதவி புரியறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு இந்தியாவை நிர்வகிக்கிறதுக்கு தெரியல, நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள். ஸோ அதனால இந்தியாவில் இருந்த ரொம்ப புத்திசாலியான நபர்கள் எல்லாம் அவங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. அதில் பக்திவினோத் தாக்கூர் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருந்தார். எந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் பக்தி வினோத் தாக்கூர் ஆஹ், இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு, இந்த கௌடிய வைஷ்ணவத்துக்களை ஈடுபாடு கொண்டு, அதுக்கப்புறம் இதில் பயிற்சியில் ரொம்ப தீவிரம் காட்டி அதில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவர் மாயப்பூர்லேயே தங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறார். அஹ், அப்போ இவருக்கு வேலை கிருஷ்ணா நகர்ன்ற ஊர்ல. இப்போ அந்த இடத்துக்கு இவர் தினமும் வேலைக்கு போயிட்டு வர்றதுன்றது நடைமுறையில் அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால அது அவ்வளவு எளிதாகவும் இல்லை அன்னைக்கு காலகட்டத்தில். இன்னைக்கு மாதிரியான சாலை வசதிகள், போக்குவரத்துக்கான வாகன வசதிகள் இதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிருஷ்ணா நகர்ல இருந்து இந்த கௌதம தீபத்துக்கு வந்து ரயில் பாதை அமைச்சு, ரயில் பக்தி வினோத் தாக்கூருக்காக ஒரு ரயிலையே போட்டு கொடுத்தாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அவர் செல்வாக்குடையவராக இருந்திருக்கணும், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அஹ். ஒரு தனி நபருக்காக ரயில் பாதை அமைச்சு, ஒரு தனி ரயில் விடணும். அவர் காலையில வேலைக்கு போறதுக்கும் அதே மாதிரி மாலையில அவர் வீட்டுக்கு வர்றதுக்கும் ஒரு ரயிலே வரணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம், யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் அந்த பாதை இருக்கு, நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். பக்தி வினோத் தாக்கூர் அந்த வீடு. இப்போ ரயில் போறது கிடையாது அந்த பாதையில. ஆனா அந்த பாதை இருக்கு இன்னமும். சில இடங்கள்ல நீங்க அதை பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பக்தி வினோத் தாக்கூருக்கு செல்வாக்கு இருந்தது. ரொம்ப முக்கியமானவராக இருந்தார். ஆஹ், அவருக்கு 10 குழந்தைகள். சிறந்த ஒரு குடும்பஸ்தர் அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மாதிரியான ஒரு மகனை இந்த உலகத்துக்கு கொடுத்தது. குறிப்பாக இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை விரிவுபடுத்தியதில் அவருக்கு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு விட்ட பிரார்த்தனை பண்ணார், இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னால் ஒரு தனி நபரால அது அவ்வளோ சாத்தியம் இல்லை. அதனால நீங்க இந்த பிரச்சாரத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். ஸோ அந்த குழந்தை பிறந்த போதே அதுக்கான அறிகுறிகள் தென்பட்டது. அப்போ பக்தி வினோத் தாக்கூர் பூரியில இருந்தார். பூரியில ஜெகநாதர் ரத யாத்திரை நடக்கும். அந்த ரத யாத்திரையின் போது ஜெகநாதர் சில சமயங்களில் ரதத்தை நிறுத்திடுவார். அவரால் நினைச்சாதான் ரதம் மறுபடி நகர முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சமயம் என்ன ஆகிறது, அந்த ஜெகநாதருடைய ரதம் சரியா அந்த பக்தி வினோத் தாக்கூருடைய வீட்டு முன்னாடி நின்றுடுது. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பக்தி வினோத் தாக்கூருடைய மனைவி சின்ன கை குழந்தையா இருக்கிற அந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை மேலே ரதத்து மேலே கொண்டு ஜெகநாதர் முன்னாடி படுக்க வச்சு ஆசீர்வாதம் வாங்க பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் ஜெகநாதருடைய மாலை ஒன்று கரண்டு கரெக்டாக அந்த குழந்தை மேலே விழுறது. ஸோ ஜெகநாதருடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு கிடைச்சதை அப்பவே அவங்களால உணர முடிஞ்சது. ஸோ அவர் மிகச்சிறந்த நைஷ்டிக பிரம்மச்சாரியா பக்தி வினோத் தாக்கூருக்கு அப்புறம் கௌரகிஷோர் தாஸ் பாபாஜிட்ட தீட்சை பெற்று அவருடைய சீடராக இந்த சம்பிரதாயத்தை இன்னும்
பெரிய அளவில் பிரச்சாரத்தை செய்து பரப்பினர். 64 கௌடிய மடங்களை நிறுவினர். சில பிரபுபாதர் மாதிரியான ஒரு மிகச்சிறந்த வைஷ்ணவரை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அவர் மூலமா உலகமே இந்த நாம சங்கீர்த்தனம் செய்யறதுக்கான ஒரு சிறந்த ஆச்சாரியராக இருந்தவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியரை கொடுத்த ஆச்சாரியன் பக்தி வினோத் தாக்கூர். ஆஹ், அது மட்டும் இல்லை, பக்தி வினோத் தாக்கூர் வந்து ஆஹ், அவருடைய சாதனா, அவருடைய பயிற்சி வந்து ரொம்ப திட்டமிட்டபடி சரியான நேரத்துக்கு ஒவ்வொரு நாளும் மிக தீவிரமாக அதை கடைபிடிப்பார். இப்போ நம்ம எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், நாளையிலிருந்து தவறாம மங்களாரதிக்கு போகணும், ஆ, நாளில இருந்து காலைல இத்தனை மணிக்குள்ள 16 மாலை ஜெபம் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்லாம் நம்ம பல முறை ஏன்னா ஒரு உறுதிமொழி எடுப்போம். 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் 10 நாள் தொடரும், அதுக்கப்புறம் மறந்து போயிடும். அதுவும் குறிப்பாக இந்த புது புது வருடம் பிறக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த மாதிரி ஒரு இதை எடுப்போம். ஆனால் வந்து அதை பின்பற்ற மாட்டோம். ஆனால் பக்தி வினோத் தாக்கூர் அப்படி கிடையாது. ஆ. எவ்வளவு மும்முரமான வேலைகள் பிஸியான நேரமாக இருந்தால் கூட அவருடைய சாதனாவை சரியான நேரத்தில் சரியான முறையில் பின்பற்றுவார். ஸோ அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்னா, இப்போ இரவு 8 மணி ஆச்சுன்னா தூங்க போயிடுவார். இன்னைக்கு மாதிரி இந்த மின்சார வசதிகள் எல்லாம் கிடையாது. இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எல்லாம் அதிகம் இல்லை. இருந்தாலும் அவர் பயன்படுத்தி இருக்க போறது இல்லை அந்த மாதிரி. ஸோ 8 மணிக்கெல்லாம் தூங்க போயிடுவார். 10 மணி வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் ஓய்வெடுப்பார். ஆக்சுவலி சாஸ்திரப்படி ஆயுர்வேத முறைப்படியும் கூட இயற்கையினுடைய ஏற்பாடு என்ன அப்படின்னா, இந்த சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் அப்படின்றதுக்கு இன்னைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் ஆஹ், 24 மணி நேரமே இன்னைக்கு செயல்பட்டுட்டே இருக்காங்க. ஆனால் வந்து இயற்கையினுடைய ஏற்பாடு என்ன அப்படின்னா, சூரிய உதயமாகி வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் வேலை செய்ய தொடங்கணும். சூரியன் அஸ்தமனம் ஆச்சுன்னா போய் படுத்துடணும், ஓய்வு எடுக்கணும். ம். அப்பதான் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்றது தான் வந்து இயற்கையின் ஏற்பாடு. ஸோ அதனால ஆயுர்வேதம் கூட என்ன சொல்லுது அப்படின்னா, அதிகபட்சமாக நீங்கள் ஒரு 8 மணி வரைக்கும் கண் விழிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 8 மணிக்கு நீங்கள் படுத்துட்டு 12 மணி வரைக்கும் 4 மணி நேரம் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா அந்த தூக்கம் நல்ல ஆரோக்கியமான ஒரு தூக்கமாக இருக்கும். நல்ல சவுண்ட் ஸ்லீப், அதாவது நல்ல ஆழ்ந்த உறக்கம் அந்த சமயத்தில் இருக்கும். ஏன்னா நாள் முழுக்க நீங்கள் வேலை செஞ்சுட்டு களைப்பாக இருக்கும்போது அப்போ போய் படுத்தீங்க அப்படின்னா நல்ல உறக்கம் வரும். அந்த உறக்கம் நீங்கள் அதுக்கப்புறம் அது மாதிரி டபுள் மடங்கு, ஏன்னா 12 மணிக்கு அப்புறமா நீங்கள் தூங்குறீங்கன்னா 8 மணி நேரம் தூங்குனீங்கன்னா கூட அதுக்கு இணை ஆகாது. பகலில் நீங்கள் அது மாதிரி 3 மடங்கு தூங்குனீங்கன்னா கூட அதுக்கு இணை ஆகாது. நீங்கள் தூங்குற நேரம் தான் அதிகமாக இருக்குமே ஒழிய அந்த 4 மணி நேரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த உறக்கத்தின் தரம், அந்த குவாலிட்டி இருக்காது. அதை நடைமுறையில் நீங்கள் இப்போ கூட நீங்கள் அதை பயிற்சி செய்து பார்க்கலாம். அப்கோர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி சிட்டியில் வாழும்போது சுற்றிலையும் நிறைய சத்தங்கள், நிறைய தொந்தரவுகள்லாம் இருக்கு. இருந்தால் கூட இப்பவும் அதை நம்ம உணர முடியும். ஸோ நேரமாக நம்ம உறங்க போகிறோம் அப்படின்னா காலையில் நேரமாக எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆசிரமத்தில் பிரம்மச்சாரிகள் வந்து அதை சிலர்லாம் வந்து பயிற்சியாக செய்வாங்க. இரவு 8 மணி 8 மணிக்கு பகவானுக்கு பால் நைவேத்தியம், 8:15 பால் குடிப்பாங்க. அதிகபட்சமாக 8:30 மணிக்கு உறங்க போகிற பிரம்மச்சாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 3 மணிக்கு 3 மணிக்கு முன்னாடியே கூட எழுந்திருச்சு மங்களாரத்துக்கு முன்னாடி 8 மாலை 10 மாலை ஜபம் பண்ணி முடிக்கிறது சாதாரணமாக இருக்கும். சிலர்லாம் 16 மாலையும் கூட பண்ணிடுவாங்க மங்களாரத்துக்கு முன்னாடியே. ஸோ எப்படி அது சாத்தியமாகுது? ஏன்னா நேரமாக அவங்க உறங்கிடுறாங்க.
ஸோ அது முக்கியத்துவத்தை உணர்ந்து பக்தி வினோத் தாக்கூர் 8 மணிக்கு படுப்பார். 10 மணி வரைக்கும் 2 மணி நேரம் ஓய்வு எடுப்பார். அப்புறம் 10 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் இரவு நேரத்தில் எழுதுவார். 100 புத்தகங்கள் எழுதினார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? எப்படி எழுத முடியும்? எங்கே அவருக்கு நேரம் கிடைக்கும்? ஆ? பகல்ல நீதிபதியாக வேலை செய்யணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், பயணம் பண்ணணும், பல இடங்களுக்கு பல பேரை சந்திக்கணும், பல விஷயங்கள் இருக்கு, பல பிரச்சார நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்கணும். அதெல்லாம் இருக்கும்போது அப்போ எழுதுறதுக்கான நேரம் சில பிரபுபாதர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிரபுபாதர் என்ன பண்ணுவார்? அதே தான், இரவு நேரத்தில் பாகவதம் மொழிபெயர்ப்புலாம் அவ்வளவு வேலை அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. 18 புத்தகமும் அஹ், மொழிபெயர்க்கிறது, சைத்தன்ய சரிதாமிரதத்தை கொடுத்தது, மற்ற புத்தகங்கள் கொடுத்தது, இதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ பயணங்களுக்கு மத்தியில், அவ்வளோ பிரச்சார நிகழ்ச்சிகளுக்கு மத்தியிலும் அவர் அதை செய்ய முடிஞ்சது. ஸோ காலையில் 4 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் ஓய்வு எடுப்பார். அதுக்கப்புறம் 4:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவார். நான் இவ்வளோ பெரிய ஆச்சாரியர், இத்தனை புத்தகம் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபமாலை தூக்கி அப்படி ஓரம் வச்சுறது கிடையாது. எனக்கெல்லாம் தேவையில்லை, அப்படி கிடையாது. ஆச்சாரியா அப்படின்னா முதல்ல ஆச்சார முதல்ல தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறது, அதுக்கப்புறம் அதை பிரச்சாரம் பண்ணக்கூடியது. அவங்க தான் ஆச்சாரியர்கள். ஸோ சரியா நேரத்துக்கு ஜெபம் பண்ணுவார். 7:30 மணிலேருந்து ஒரு அரை மணி நேரம் இந்த கடிதங்கள் சம்பந்தமாக ஏதாவது கடிதங்கள், அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு மாதிரி இமெயில், வாட்ஸ்அப் இந்த விஷயங்கள்லாம் கிடையாது இல்லையா? ஸோ எல்லாமே கடிதங்கள் மூலமாக தான் தகவல் பரிமாற்றங்கள்லாம் நடந்தது. ஸோ அந்த மாதிரி கடிதங்கள் எல்லாம் வந்தாலோ அதை படிக்கிறதுக்கோ அல்லது அதுக்கு பதில் எழுதுறதோ அதெல்லாம் அதுக்கான நேரம் காலையில் ஒதுக்கியிருந்தார். அப்புறம் அந்த 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்திரங்களை படிப்பார். மற்ற புத்தகங்களை அவர் படிப்பார். 9:30 மணிலேருந்து 10 மணிக்கு கொள்ள அவர் காலையில் குளிச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் பால், கொஞ்சம் பழம், 2 சப்பாத்தி, இது காலையில் அவர் சாப்பிட்ற உணவு. அதுக்கப்புறம் 1 மணி வரைக்கும் நீதிமன்றத்தில் அவர் நீதிபதியாக வேலைகள் செய்வார். ஆஹ், அவர் நீதிமன்றத்தில் வேலை புரியும் போது எல்லாரும் ஆச்சரியப்படும் வகையில் இருக்கும். அவருடைய தீர்ப்புகள், அவருடைய அந்த வழக்கு விசாரணைகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வேகமாக நடக்கும். ஆஹ், இன்னைக்கு மாதிரி என்ன, வாய்தா வாய்தா வாய்தான்னு என்ன, வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும், அவன் செத்தே போயிடுவான் கேஸ் முடியறதுக்குள்ள. அது மாதிரி இன்னைக்கு பல ஆயிரம் கேஸு வழக்குகள் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஒரு வழக்கு வருது அப்படின்னா அதை விசாரிப்பார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதுக்கு தீர்ப்பு கொடுத்துடுவார். ஆஹ் அந்த அளவுக்கு அந்த வழக்கை விசாரித்து அதோட இருக்கக்கூடிய சாராம்சம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஆஹ் சிறப்பான தீர்ப்பாகவும் இருக்கும். ஏதோ சீக்கிரம் சீக்கிரமாக தீர்ப்பு கொடுத்துடுறார் அப்படின்றதுக்காக ஏதோ பேருக்கு என்ன வேலையை முடிச்சா போதும் அப்படின்ற முறையில் செஞ்சது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு புத்தி கூர்மை இருந்தது. அவரால் மனசை ஒருநிலைப்படுத்தி வழக்கை உள்ள வாங்கி அதை ஆராய்ந்து அதுக்கு சாஸ்திரமும் தெரிஞ்சிருந்தது. எது நியாயம் எது அநியாயம் அப்படின்றத அஹ், அவருக்கு மிக சிறப்பாக முறையில் கணிச்சு அதுக்கு தீர்ப்பு வழங்க முடிஞ்சது. ஸோ அதனால மற்றவர்கள்லாம் ஒரு 2 மணி நேரம் செய்கிற வேலையை இவர் 1 மணி நேரத்திலே செஞ்சிடுவார். அப்போ அலுவல் வேலை ஒரு 6 மணி நேரம் தான் நீதிபதியாக வேலை செய்வார். மீதி நேரத்தை இந்த பக்தி பயிற்சிக்காக, பிரச்சாரத்துக்காக பயன்படுத்திக்குவார். ஸோ அதுக்கப்புறம் மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவார். 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் மறுபடியும் நீதிமன்றத்தில் வேலை செய்வார். 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியதையும் வங்காள மொழியில் இருக்கிறதையும் மொழிபெயர்த்தார்.
ஆஹ், சமஸ்கிருதத்திலிருந்து சில சமயத்தில் வங்காள மொழிக்கும், வங்காளத்தில் இருந்து ஆங்கிலத்துக்கும் கூட இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு பணிகளை செய்தார். அப்புறம் 7 மணிக்கிலிருந்து 8 மணிக்குள்ள மறுபடியும் இரவு வந்து ஆஹ், குளிச்சுட்டு இரவு உணவு சாப்பிட்டுட்டு ஆஹ், 8 மணிக்கு உறங்க போயிடுவார். இரவு உணவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 1/2 லிட்டர் பால், கொஞ்சம் சாதம், 2 சப்பாத்தி. இதுதான் அவருடைய ச சராசரி நாட்களில் உணவு. உணவு இப்படி தான் அவருடைய வாழ்க்கை முறை இருந்தது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஆஹ், ஒரு நாளை வந்து திட்டமிட்டு மிக சிறப்பாக அதை கடைபிடிச்சு வந்திருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மொத்தமாக அதிகபட்சமாக ஒரு 3 மணி நேர தூக்கம், ஒரு 8.5 மணி நேரம் எழுத்து வேலை, 4.5 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கும் பயன்படுத்தியிருக்கிறார். 6 மணி நேரம் வேலை பார்த்துருக்கிறார். ஸோ இதுதான் அவருடைய ஒரு நாள் வந்து சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா. ஹரே கிருஷ்ணா. ஜெகநாத் தாஸ் பாபாஜியோட பக்தி வினோத் தாக்கூருக்கு அவர் ஜெகநாத் தாஸ் பாபாஜி சிக்ஷா குருவாக இருந்தார். விபின் பிகாரி கோஸ்வாமி அப்படின்ற ஒரு வைஷ்ணவர்கிட்ட இருந்து பக்தி வினோத் தாக்கூர் அஃபிஷியலாக தீட்சை பெற்றிருந்தார். ஆனாலும் ஜெகநாத் தாஸ் பாபாஜி அவருக்கு ஒரு சிக்ஷா குருவாக செயல்பட்டார். ஸோ நம்ம சம்பிரதாயத்தில் நம்ம பார்க்கலாம், இங்கே குரு பரம்பரா படத்தில். ஸோ முதல்ல சில பிரபுபாதர் இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் இருக்கார். அதுக்கப்புறம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பக்தி வினோத் தாக்கூருடைய மகன் இருந்தாலும், பக்தி வினோத் தாக்கூர் அப்கோர்ஸ் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பக்தி வினோத் தாக்கூரையும் குருவாக தான் கருதினார். இருந்தாலும் பக்தி வினோத் தாக்கூர் வந்து கௌர கிஷோர் தாஸ் பாபாஜியிடமிருந்து தீட்சை பெற சொல்லி அவருக்கு கட்டளையிட்டார். ஸோ அதனால ஆஹ், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து கௌர கிஷோர் தாஸ் பாபாஜிட்ட இருந்து தீட்சை பெற்றிருந்தார். ஸோ இப்படி தான் வந்து இந்த குரு பரம்பரா இருக்கிறது. ஆஹ், பக்தி வினோத் தாக்கூருடைய காலத்தில் முதலே நம்ம சொன்னது போல நிறைய அபசம்பிரதாயங்கள், நிறைய போலி குருமார்கள், போலி அவதாரங்கள் எல்லாம் இருந்தாங்க. நான் கடவுள், நான் தான் அவதாரம், நான் இந்த அவதாரம், நான் துர்கா அவதாரம், நான் விஷ்ணு அவதாரம்னு சொல்லிட்டு நிறைய பேர் மக்களை ஏமாத்தி மக்கள்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள எல்லாத்தையும் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். இவங்க எல்லாம் இந்த மாதிரி அயோக்கியர்கள், இவங்க எல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி. அதில் விஷய் கிஷன் அப்படின்னு ஒருத்தன், அவன் வந்து என்ன பண்ணனா, ஒரு அவன் ஒரு கைண்ட் ஆஃப் யோகி. சில யோக சித்திகள் எல்லாம் இருந்தது. அதை பயன்படுத்திட்டு ஒரிசாவில் ஒரு கிராமத்தில் தன்னை பின்பற்றக்கூடியவர்கள் இருந்த அந்த தன்னுடைய சீடர்கள்ட்ட எல்லாம் அவங்களுடைய மனைவிகளையும் அவங்களுடைய மகள்களையும் அனுப்பி வைக்க சொல்லி இரவு நேரத்தில் ராசரணம் பண்ணிட்டு இருப்பான். நான் விஷ்ணு அவதாரம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் பக்தி வினோத் தாக்கூர் ஆஹ், ஒரிசாவிலையும் வந்து அவர் நீதிபதியா வேலை புரிஞ்சார் கொஞ்ச காலம். அந்த சமயத்தில் ஒரிசா ஜெகநாதர் கோயில் வந்து அந்த நீதிபதியினுடைய நிர்வாகத்துக்கு கீழே இருந்தது. யார் நீதிபதியா இருக்காங்களோ அவங்க அந்த கோயில் நிர்வாக பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. ஸோ அதனால பக்தி வினோத் தாக்கூருக்கு அந்த பொறுப்பும் இருந்து ஜெகநாதர் கோயிலை நிர்வகிக்கிற பொறுப்பும் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்படுறார். இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி ஒருத்தன் மக்களை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. அந்த விஷயம் கேள்விப்பட்டு மக்களும் சில பேர் வந்து அவர்கிட்ட புகார் கொண்டு வராங்க. இவன் வந்து நீங்கள் இவன் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுத்து அவனை வந்து நீங்கள் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பக்தி வினோத் தாக்கூர் நேரடியாகவே அவனை போய் சந்திக்க போகிறார்.
சந்திக்கும் போது பக்தி வினோத் தாக்கூர் அவன்கிட்ட சொல்றார், இது ஒரு சின்ன கிராமம், நீ ஏன் வந்து இங்கே இருந்துட்டு இருக்கீங்க? நீங்க பூரிக்கு போகலாம். இல்லை, பூரி பெரிய ஊர், அங்க நிறைய மக்கள் வராங்க, அங்க ஜெகநாதர் இருக்கிறார், அவரை தரிசிக்கலாமே. நீங்க அங்க போலாமே அப்படின்னு சொல்லி பக்தி வினோத் தாக்கூர் ஒரு ஆலோசனை சொல்லுவார். அப்போ அந்த போலி அவதாரமா இருக்கிற அவன் வந்து என்ன சொல்லுவான், என்னது, நான் பூரிக்கு போய் ஜெகநாதரையா? ஜெகநாதர்ன்னு நீங்க அந்த மரக்கட்டையில செஞ்ச அந்த பொம்மையை வழிபட சொல்றீங்களா? நானே விஷ்ணு அவதாரம் தானே, நான் எதுக்கு போய் அந்த மரக்கட்டையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிந்தித்து, ரொம்ப அபராதத்துக்குரிய வகையில் அவன் பேசுவான். அதை கேட்ட பக்தி வினோத் தாக்கூருக்கு ரொம்ப கோபம் வரும். பக்தி வினோத் தாக்கூர் உடனே நீ மிகப்பெரிய அபராதி அப்படின்னு சொல்லி அவனை கைது செய்துவார். அந்த சமயத்துல அவனுடைய யோக சித்தியை எல்லாம் பயன்படுத்தி பக்தி வினோத் தாக்கூர் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கடுமையான ஜுரம் வர வச்சுட்டான். அவங்க ஒரு பெண் குழந்தை எல்லாம் வந்து உயிரே போகிற அளவுக்கு ரொம்ப ஜுரம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டாங்க. அவனுடைய வழக்கு வந்து அவனை கைது பண்ணி அவன் ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்தது. அந்த வழக்கோட இறுதி தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த நாள் வரும்போது பக்தி வினோத் தாக்கூருக்கும் ஜுரம் எல்லாம் ரொம்ப கடுமையாயிடுச்சு. ஆனால் அதையும் மீறி அவர் நீதிமன்றத்துக்கு போய் அவனுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தார், தண்டிக்க வச்சார். ஸோ அதுக்கப்புறம் அந்த சிறையில் இருந்த அந்த யோகியோட சக்தி வந்து எப்படி குறைக்கிறதுன்னு யோசிச்சு பார்க்கும்போது இப்போ அவனுக்கு வந்து இருக்கிற அந்த யோக சக்தி எல்லாம் அவனோட முடியில தான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பக்தி வினோத் தாக்கூர் வந்து ஒரு சவர தொழிலாளியை வர வச்சு அவன் முடியை வந்து வெட்ட சொல்லுவார். ஆனால் அந்த இருந்த பார்பர் யாரும் வந்து வர வரமாட்டாங்க, முன் வர மாட்டாங்க, பயந்துக்கிட்டு. நம்ம நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பக்தி வினோத் தாக்கூர் வந்து நீங்க கத்திரிக்கோலை கொடுங்கன்னு சொல்லி அவரே வாங்கி அவரே அவனுடைய முடியை வெட்டி அவனுடைய சக்தி இழக்க வச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவன் அவமானம் தாங்காம அந்த சிறையிலேயே அவன் வந்து விஷம் குடிச்சு இறந்து போயிடுவான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப மோசமான நபர்கள் எல்லாம் பல சமயங்கள்ல வந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். அதே சமயத்துல பக்தி வினோத் தாக்கூர் பலமுறை ரொம்ப பயமில்லாத ஒரு தைரியமான ஒரு நபராக இருந்திருக்கிறார். எந்த இடத்துலையும் வேதாந்த சுவாமி பிரபுபாதருடைய பேர்ல கூட அபய சரணார விந்தர் அப்படின்றது இருக்கிறது நம்ம பார்க்கலாம். பயம் இல்லாதவர் அபய அப்படின்னா, பயம் அப்படின்னா பயம், அபயம் அப்படின்னா பயம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். ஸோ பக்தி வினோத் தாக்கூரும் அந்த மாதிரி பயம் இல்லாமல் இருந்ததுக்கான ஒரு சம்பவமும் இருக்கு. குலினா கிராமம் அப்படின்னு ஒரு கிராமம். ஒரு நாள் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணிக்கும் போது அந்த கிராமத்துல வந்து தங்க வேண்டிய ஒரு சூழல் வருது. இன்னைக்கு மாதிரி பயண வசதிகள் அதிகம் இல்லாததுனால பெரும்பாலும் நடந்து தான் பயணிக்க வேண்டியிருந்தது, அல்லது ஏதாவது மாட்டு வண்டி இந்த மாதிரி வண்டிகளில் தான் பயணிக்க வேண்டியிருந்தது. ஸோ அந்த மாதிரி பயணத்தின் போது இரவு ஆயிடுச்சுன்னா பயணிக்க மாட்டாங்க. பெரும்பாலும் எங்கே அஹ், பயணிச்சுட்டு இருக்காங்களோ அந்த ஊர்லயே அங்கேயே எங்கேயாவது தங்கிட்டு அதுக்கப்புறம் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பயணம் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி அவருடைய பயணத்தின் போது அந்த கிராமத்துக்கு வர்றார். அந்த கிராமத்துல எங்கேயாவது தங்கறதுக்கு இடம் கிடைக்குமான்னு அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க ஒரு பழைய பாழடைஞ்ச வீட்டை காட்டுறாங்க, நீங்க வேணா அந்த வீட்டில் போய் தங்கிக்கோங்க அப்படின்னு. ஆஹ் அவரும் போய் தங்கிடுறார். காலையில பொழுது விடிஞ்சு பார்த்தா இவர் எந்திரிச்சு முகம் எல்லாம் கழுவிட்டு தலைக்கெல்லாம் போட்டுட்டு ஹரே கிருஷ்ண ஜெபம் பண்ணிட்டு அங்க வீட்டு முன்னாடி இருக்கிறத பார்த்து பக்கத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. ஏன்னா அவங்க யாரும் காலையில இவர் எழுந்திருச்சு உயிரோடு இருப்பாருன்னு எதிர்பார்க்கல.
ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த ஊர்க்காரங்களுக்கு அந்த வீட்டுல பேய் இருக்கு. அந்த வீட்டுல யார் தங்கினாலும் அவங்கள வந்து அந்த பேய் கொன்னுடும் அப்படின்றது அவங்க முன்னாடியே தெரியும். இருந்தும் வந்து இவர் அங்க தைரியமா தங்கினார். அதை வந்து அது இல்லாம காலையில நார்மலா எல்லாரும் போல இருக்கிறார். கொஞ்சம் கூட பதட்டமே இல்லை அப்படின்றத பார்க்கும்போது உள்ளூர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ வந்து இவரை கிட்ட கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா ராத்திரி? யாரும் வந்து உங்களை தொந்தரவு பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் வந்தாங்க, ஒரு பேய் வந்தது. நான் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு அவன் நாமத்தை ஜெபம் பண்ணு, அந்த பேய் ஓடி போயிடுச்சு அப்படின்னார். அந்த பேயை நான் விரட்டிட்டேன் அப்படின்னார். அதை கேட்டு இந்த ஊர் மக்களுக்கு இன்னும் ஆச்சரியமா போயிடுச்சு. ஏன்னா அந்த பேயா இருக்கிறது யாருன்னா அந்த ஊர்ல ஒரு பூஜாரியா இருந்த ஒருத்தர். அவர் எப்பவும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் தான் சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அதனால அந்த மக்களுக்கு இன்னொரு ரொம்ப ஆச்சரியம். என்னடா ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கிட்டே இருந்தாரு, அவர் பேயா ஆயிட்டாரு இறந்து போய். இவர் வந்து நான் அதே ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லி அந்த பேயை விரட்டிட்டேங்கிறாரு அப்படின்ட்டு அந்த ஊர் மக்களுக்கு ஒரே குழப்பம், புரியல. ஸோ அப்போ பக்தி வினோத் தாக்கூர் சொல்றார், ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பகவானை திருப்திப்படுத்தணுன்ற நோக்கத்தோட தூய பக்தியோட ஹரே கிருஷ்ணா மந்திர ஜெபம் பண்றதுக்கும், பௌதிகமான எதிர்பார்ப்புகளையும் பௌதிகமான பலன்களையும் எதிர்பார்த்துக்கிட்டு பௌதிகமான ஆசைகளை வளர்த்து கொண்டு அஹ், நாம நாமத்தின் மீது முழு நம்பிக்கை இல்லாம ஜெபம் பண்ணும்போது அதுவும் என்ன தூய பக்தியோட பண்ணக்கூடிய ஜெபமும் ஒன்றும் ஆயிடாது. இந்த புஜாரி ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருந்தா கூட அவருக்கு நிறைய பௌதிக ஆசைகள் இருந்தது. அவர் உண்மையிலேயே அந்த மகாமந்திரத்து மேல பூரண நம்பிக்கை வச்சிருக்கல. ஸோ அதனால தான் அவருக்கு இந்த கதி வந்தது அப்படின்னு சொல்லி பக்தி வினோத் தாக்கூர் அதை விளக்குனார். ஸோ அந்த மாதிரி ஆஹ், இந்த பேய் பிசாசு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் ஒரு தூய வைஷ்ணவர் என்பதனால பயம் கொள்ளலை. அதனால அவர் ஆஹ், மாறாக அந்த இடத்தை தூய்மைப்படுத்தியிருக்கிறார். ஆஹ், அந்த பேயை அந்த இடத்துல இருந்து விரட்டி இருக்கிறார். ஸோ ஒரு தூய பக்தர், ஒரு தூய வைஷ்ணவர் அப்படின் போது முற்றிலுமா பகவானுடைய திருவடிகளில் அடைக்கலம் பெற்றவர்களா இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பயம் என்றதே கிடையாது. ஸோ நாமும் இந்த உலகத்துல பதாம் பதாம் மேத்வி பதாம் ந தேஷாம் அப்படின்னு பாகவதம் சொல்றது, ஒவ்வொரு அடியும் இங்க அபாயங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த உலகத்துல வந்து எப்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம இங்க உட்கார்ந்த எல்லாம் பேசிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். திடீர்னு இங்க வந்து மேலே ஒரு அணுகுண்டு விழாதுன்றதுக்கு ஒன்றும் உத்தரவாதம் கிடையாது. இன்னைக்கு உலகத்துல எத்தனை நாடுகள்ல போர் நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு மக்கள் அப்படியே கொத்து கொத்தா அப்படியே இறந்து போயிட்டு இருக்காங்க, ஆயிரக்கணக்கில், இல்லையா? யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இல்லைங்க, எங்க நாட்டுல ஒன்றும் நடக்காதுன்னு. பாகிஸ்தான்காரன் இதுல போட்டு குண்டு இது அப்படி கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி விட்டானா என்ன ஆகும்? அஹ் அது இந்த பக்கம் சைனாக்காரன் காத்துட்டு இருக்கான். ஸோ இந்த உலகம் வந்து ரொம்ப பாதுகாப்பற்ற ஒரு உலகம். ரொம்ப அபாயகரமான ஒரு சூழல் இங்க இருக்கு. ஸோ இங்க வாழ்றது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அதனால இந்த ஆச்சாரியர்கள் நம்ம வாழ்க்கை எப்படி வாழணுன்றத நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காங்க. எப்படி சைத்தன்ய மகாபிரபு பக்தி எப்படி நம்ம பயிற்சி பண்ணணுன்றத நமக்கு செய்து காட்டுறதுக்காக வந்தாரோ, ஆ, அது மாதிரி ஆச்சாரியர்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி வாழணும். ஒரு குடும்பஸ்தர் அப்படின்னா குறிப்பா பக்தி வினோத் தாக்கூருடைய வாழ்க்கை
ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் நம்முடைய இயக்கத்தில் நிறைய குடும்பஸ்த பக்தர்களுக்கு நிறைய கேள்விகள், நிறைய குழப்பங்கள், நிறைய ஒரு தீர்மானம் எடுக்க முடியாத பல குழப்பமான சூழ்நிலைகள் எல்லாம் வருது. அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு ஒரு திட்டமிட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு திட்டமிட்டபடி நம்ம சாதனா தொடர்ந்து பயிற்சி செய்யாததின் விளைவு தான் அதெல்லாம். அப்படி நீங்க தொடர்ந்து பயிற்சி, அது பிரம்மச்சாரியா இருக்கட்டும், வானபசரா சன்னியாசியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நம்ம ஒரு சாதனா பயிற்சி, இப்போ இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும், இவ்வளோ நேரம் நம்ம தினமும் படிக்கணும், இவ்வளோ நேரம் நம்ம இந்த சேவையில் ஈடுபடணும் அப்படின்றத நம்ம ஒரு திட்டமிட்டு நம்ம நேரத்தை வீணடிக்காம இருக்கிற ஒவ்வொரு க்ஷணத்தையும் கிருஷ்ண உணர்வுக்காக அர்ப்பணிக்கும் விதத்துல நம்ம திட்டமிட்டு நம்ம வாழ்க்கையை வாழும்போது, அப்ப கிருஷ்ணர் நமக்கு அந்த சக்தியை கொடுக்கிறார். கிருஷ்ணர் நம்ம அதை நிர்வகிக்கிறதுக்கான திறமையை கொடுக்கிறார். பக்தி வினோத் தாக்கூருக்கு 10 குழந்தைகள், நீதிபதி பதவி, கோயில் நிர்வாகம் பார்க்கணும், புத்தகங்கள் எழுதணும், இவ்வளவு புத்தகங்கள் மொழிபெயர்க்கணும், இத்தனை பாடல்கள் எழுதியிருக்கிறார். அவருடைய பாடல்கள்லாம் வங்காள மொழியில இன்னைக்கு வரைக்கும் கிராமங்கள்ல, இன்னைக்கு எப்படி இங்க தமிழ்ல வந்து இந்த நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்லி கிராமிய பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்காங்க இல்லையா, வீட்டில் வயல்ல வேலை செஞ்சுட்டு வயல்ல இப்போ வேலை செய்யும் போது பாடுறது, அல்லது வேற வேற வேலைகள் செய்யும்போது உழைப்பாளிகள்லாம் பாடக்கூடிய அந்த பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ரொம்ப எளிய மக்கள் பாடக்கூடிய பாடலாக இருந்தது. ஆனா அதே சமயத்துல கிருஷ்ண பக்தியினுடைய மிக உயர்ந்த தத்துவங்களை உள்ளடக்கியதாகவும் இருந்தது. அதுதான் ரொம்ப விசேஷம் பக்திவினோத் தாக்கூருடைய பாடல்கள். நரோத்தம தாஸ் தாக்கூர், பக்திவினோத் தாக்கூர், இவங்க ரெண்டு பேருமே நம்முடைய இந்த சம்பிரதாயத்தில் நிறைய பாடல்களை கொடுத்துருக்காங்க. பாடல் புத்தகங்களாகவே வெளியிட்டிருக்கிறார் பக்தி வினோத் தாக்கூர். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய பாடல்கள் ரொம்ப முக்கியமாக நம்ம தினசரி பாடக்கூடிய பாடல்களாக கூட இருக்கு. யாருக்காவது தெரியுமா என்ன பாடல்னு? நம்ம தினசரி நம்ம கோயிலில் பாடுற பாட்டு எது? பக்தி வினோத் தாக்கூர் எழுதின பாட்டு. ஒவ்வொரு உபன்யாசத்துக்கு முன்னாடி நம்ம ஜெயராத மாதவ குஞ்ச பிஹாரின்னு பாட்டு பாடுறோம் இல்லையா, இது பக்தி வினோத் தாக்கூர் எழுதின பாட்டு. ரொம்ப எளிமையா 4 வரி தான், ஆனா அதுல மிக உயர்ந்த கிருஷ்ண பக்தியினுடைய தத்துவங்கள் அடங்கியிருக்கு. அதே மாதிரி தினசரி கௌர ஆரத்தி பாடுறாங்க கோயில்ல. அந்த கௌர ஆரத்தி பாடலும் பக்தி வினோத் தாக்கூர் எழுதின பாடல். மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. குறிப்பா இந்த 2 பாட்டு நம்ம தினசரி நம்ம கோயிலில் நம்ம கேட்கக்கூடிய பாடலா இருக்கு. ஸோ அது இல்லாம சைத்தன்ய மகாபிரபு அவதரிச்ச இடம் எது அப்படின்றத பக்தி வினோத் தாக்கூர் காலத்துல தெரியாம போயிடுச்சு. ஏன்னா அது கங்கை கரையில இருந்ததுனால நதிகள் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ அதனுடைய பாதையை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றும். அது ஒரே மாதிரி போயிட்டே இருக்காது. அதுவும் கங்கை மாதிரி ரொம்ப வெள்ள பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நதிகள்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே இடத்துல அதே மாதிரி ஓடிட்டு இருக்குன்னு இப்போ சொல்ல முடியாது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிருந்தாவனத்தில் யமுனையா இருக்கட்டும், அல்லது மாயப்பூரில் போனீங்கன்னா கங்கையை கூட நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒரு சில வருடங்களுக்கு போனீங்கன்னா படித்துறை வந்து ரோட்ல இருந்து ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நெருங்கி வந்திருக்கலாம், அல்லது இன்னும் தள்ளி போயிருக்கலாம். அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மாதிரி அனுபவம் நமக்கு கூட உண்டு. ஸோ அந்த மாதிரி இருந்தது போது என்னாச்சு அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு தோன்றிய இடம் எக்ஸாக்டா எது அப்படின்றது தெரியாம போயிடுச்சு. ஸோ பக்தி வினோத் தாக்கூர் தான் அதை கண்டுபிடிச்சு மறுபடியும் எல்லாருக்கும் அந்த இடத்த சொல்ற. ஸோ அது மட்டும் இல்லை, அதை வந்து ஜெகநாத் தாஸ் பாபாஜி அதுதான் மகாபிரபு தோன்றிய இடம்ன்றதை உறுதிப்படுத்தவும் செய்தார்.
ஸோ ஜெகநாத் தாஸ் பாபாஜிக்கு அப்போ அந்த சமயத்தில் ரொம்ப வயசாயிடுச்சு. அவரால் நடக்கக்கூட முடியாது, பார்வையும் சரியா தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருந்த சமயத்தில் அவர் எங்கேயாவது போகணும் அப்படின்னா யாராவது அவரை ஒரு கூடையில் உட்கார வச்சு அந்த கூடையை அப்படியே தூக்கிட்டு வருவாங்க. அப்படிதான் வந்து அவரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுதான் சைத்தன்ய மகாபிரபு தோன்றிய இடமா அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காக அவரை கொண்டு வந்த போது ஜெகநாத பாபாஜி அந்த கூடையிலிருந்து அப்படியே எகிரி கீழே குதிச்சு அங்க அவர் குதிக்க ஆரம்பிச்சிட்டார், நடனம் புரிய ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதுவே வந்து அதுக்கான உத்தரவாதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது பக்தர்களால. ஸோ அந்த மாதிரி இந்த சைத்தன்ய மகாபிரபுவோட அவதார ஸ்தலத்தை கண்டுபிடிச்சது அவருடைய ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருந்தது. ஸோ பக்தி வினோத் தாக்கூர் எழுதின புத்தகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுல முக்கியமான சில புத்தகங்களுடைய பேர் சொன்னோம்னா ஸ்ரீ கிருஷ்ண சமேதா, கல்யாண கல்பதரு, ஸ்ரீ சைத்தன்ய சிக்ஷாமிருதம், ஸ்ரீ நவதீப தாம மகாத்மியம், ஜைவ தர்ம, ஸ்ரீ ஹரிநாம சிந்தாமணி, பஜன ரகசிய, கீதா மாலா, கீதாவளி, சரணாகதி. இந்த கீதா மாலா, கீதாவளி, சரணாகதி இதெல்லாம் பாட்டு புத்தகங்கள், பாடல்கள். ஸோ இந்த மாதிரியான நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அது இல்லாம பகவத்கீதை, சைத்தன்ய சரிதாமிரத்துக்கான வியாகரணங்கள் கொடுத்திருக்கிறார். 1896 உலகத்துல இருக்கிற பல பல்கலைக்கழகங்களுக்கு பக்தி வினோத் தாக்கூர் சைத்தன்ய மகாபிரபுவோட வாழ்க்கையும் அவருடைய உபதேசங்களும் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வெளிநாடுகளுக்கெல்லாம் அனுப்பி வச்சார். அங்க இருக்கக்கூடிய நூலகங்களுக்கெல்லாம் அனுப்பி வச்சார். ஸோ அதே வருடம் 1896 தான் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் பிறக்கிறார். எந்த வருடம் பக்தி வினோத் தாக்கூர் சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த சங்கீர்த்தன இயக்கம் உலகெங்கும் பரவணும்னு விருப்பப்பட்டு அவருடைய புத்தகத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வச்சாரோ, சைத்தன்ய மகாபிரபுவோட அந்த போதனைகள் வந்து இந்தியாவை விட்டு வெளியில போன அதே வருடத்துல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதரும் பிறக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் இந்த பிரச்சாரத்தை அவரே வெளிநாடுகளுக்கு சென்று அதை பிரச்சாரம் பண்றத நம்ம எல்லாரும் இப்போ அறிந்த விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாம பக்தி வினோத் தாக்கூர் அப்பவே ஒரு விஷயம் கணித்தார். இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் வந்து உலகம் முழுவதும் பரவும். அமெரிக்க, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா போன்ற நாடுகள்ல இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமா இங்க வந்து மிருதங்கம் வாசிச்சுட்டு ஹரிநாம கீர்த்தனம் புரிவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாயப்பூர்ல இதெல்லாம் நடக்க போறதுன்றத அப்பவே தீர்க்க தரிசனமாக சொன்னார். இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த நவதீப் தாம பரிக்கிரமா நடக்கும்போது பக்தர்கள் அந்த கூட்டம் கூட்டமா, அதுவும் இன்னைக்கு ரஷ்ய பக்தர்களுக்கு ஒரு தனி குரூப், மற்ற ஊர்கள்ல இருந்து சைனா பக்தர்களுக்கு ஒரு குரூப், இப்படி தனித்தனி ஒரு ஒரு நாட்டில இருந்து அவ்வளவு பக்தர்கள் வராங்க. இப்ப தென்னிந்திய பக்தர்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு கூட, பெங்காலிகளுக்கு ஒரு குரூப், இப்படி ஏன்னா எல்லாரும் ஒன்னா பயணிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால இது மாதிரி குரூப்பா வந்து இன்னைக்கு பயணிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ பக்தி வினோத் தாக்கூர் அவ்வளவு முன்னாடியே வந்து விரும்பினார். அவர் நடக்கும்னு முன்னாடியே கணிச்சு சொன்னார் தீர்க்க தரிசனமாக. அது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பக்தி வினோத் தாக்கூருடைய முக்கியமான பிரச்சார சாதனைகள் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த 100 புத்தகங்கள் அவர் எழுதுனது, சைத்தன்யருடைய அந்த பிறந்த இடம் கண்டுபிடிச்சது, பிரச்சாரத்துல வந்து நிறைய புதுமைகளை கொண்டு வந்து மகாபிரபுவோட இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை உயிர்ப்பித்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் செய்தது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான
அவருடைய சாதனைகளாக கருதப்படுது. ஸோ பக்தி வினோத் தாக்கூருடைய திரபாவ திதியில, இந்த மறைவு நாளில் நம்ம அவரை நினைவு கொண்டு அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யலாம். இது போல ஒரு சிறந்த ஆச்சாரியர் நினைச்சா அவங்க கருணை மூலமா நம்முடைய இந்த பக்தி பயிற்சியில நம்ம உறுதியோடும் ஒரு நிலைத்த பயிற்சியோடும் நம்ம இந்த பக்தியில தொடர்றதுக்கான ஆசீர்வாதத்தை அவங்களால கொடுக்க முடியும். ஸோ அதனால நம்ம எல்லாரும் பணிவோடு அவர்கிட்ட நம்முடைய பிரார்த்தனையை முன்வைக்கலாம். அந்த பிரார்த்தனை முன் வச்சு அவங்களுடைய உபதேசங்களை, அவங்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம பின்பற்றி நம்ம அதை தீவிரமாக பயிற்சி செய்யும் பட்சத்துல கண்டிப்பா அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஸோ அது நம்மளுடைய பக்தியில நம்ம மேலும் மேலும் முன்னேறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பக்தி வினோத் தாக்கூர் கிருஷ்ண லீலாவில் அவர் நித்தியமாக ஸ்ரீமதி ராதாராணிக்கு கமல மஞ்சரின்ற அவருடைய சொரூப நிலையிலிருந்து அவர் சேவை புரிகிறார். ஸோ ஆச்சாரியர்கள் யாரும் இங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பந்தப்பட்ட ஜீவன்கள் மாதிரி கிடையாது. அவர்கள் எல்லாம் நித்திய சித்தர்கள், கோஸ்வாமிகள், அவங்களுக்கு அப்புறம் வந்த பல ஆச்சாரியர்கள் எல்லாருமே நித்தியமா ஆன்மீக உலகத்துல பகவானுக்கு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஸோ கருணையோட நம்மளை போல பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு இந்த கிருஷ்ண பக்தி என்னும் மிகப்பெரிய வரத்தை கொடுக்கறதுக்காக, நம்மளை ஊக்குவிக்கிறதுக்காக நம்மள ஒருத்தங்களாக இருந்து, ஏன்னா இப்போ ஒரு சன்னியாசி ஒரு பிரம்மச்சாரி பிரச்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பிரபு, நீங்க ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஆசிரமத்துல எல்லாம் பார்த்துக்கிறாங்க, நீங்க பிரச்சாரம் ஈஸியா சொல்லிடலாம். ஆனா நாங்க குடும்பஸ்தர்கள், எங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, நிறைய கடமைகள் இருக்கு, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், வீடு கட்டணும், வாடகை கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும். இதெல்லாம் பண்ணா கூட நம்ம கிருஷ்ண பக்தியில, கிருஷ்ணர் மேல நமக்கு பூரண நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல நம்ம வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக நம்மளால நிர்வகிக்க முடியும். அதுக்கு சிறந்த உதாரணம் பக்தி வினோத் தாக்கூர். நீங்க சைத்தன்ய மகாபிரபுவோட லீலைகள்ல பாத்தீங்க அப்படின்னா, ஸ்ரீவாஸ் தாக்கூர் ஜஸ்ட் இப்போ 2 days முன்னாடி ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய மறைவு நாள் வந்திருந்தது. அவரை கூட பாத்தீங்க அப்படின்னா சைத்தன்ய சரிதாமிரத்துல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி எப்படி விவரிக்கிறார் அப்படின்னா, அவரும் ஒரு குடும்பஸ்தர், மனைவி குழந்தைகள் எல்லாம் இருந்தாங்க, குடும்பம் இருந்தது. ஆனா அவர் சம்பாதிக்கிறதுக்குன்னு எந்த வேலைக்கு போனது கிடையாது. அவங்க குடும்பத்திலயும் வேற யாரும் எந்த வேலையும் செஞ்சது கிடையாது. முழுக்க முழுக்க எல்லாரும் கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனா குடும்பம் பராமரிக்கப்பட்டது. எப்படி? பகவான் கருணை, அவ்வளவுதான். இத ஸ்பெசிபிக்கா கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி குறிப்பிடுறாரு. இன்னைக்கு நம்ம கேட்கலாம், அது எப்படிங்க சாத்தியம்? எப்படி சாத்தியம்? சாத்தியமா இருக்கு. அத அன்லஸ் நாம இன்னும் அவர் மாதிரி 100% சரணடைஞ்சு அந்த பூர்ண நம்பிக்கையோட நம்ம வாழ்ந்தாதான் அது நமக்கு தெரியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஈவன் சைத்தன்ய மகாபிரபு காலம் கூட கிடையாது. அதுக்கப்புறம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் காலத்துல அவருடைய சீடர்கள் ஒருத்தர் கல்லூரி பேராசிரியராக வேலை புரிஞ்சிருக்கிறார். என்ன பண்ணுவார்? மாசான சம்பளம் வரும்போது சம்பளத்தை வாங்கிட்டு நேரா ஆசிரமத்துக்கு போவார். போய் மகாராஜ் சந்திப்பார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை சந்திச்சு மொத்த சம்பளத்தையும் அவர் கையில கொடுத்துருவார். வீட்டுக்கு ₹1 எடுத்துட்டு போக மாட்டார். அதுக்கப்புறம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வேற ஒரு பக்தர் மூலமா அவங்க வீட்டுல அவங்க மனைவி கிட்ட போய் குடும்ப செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு வர சொல்லுவார்.
அவர் என்ன கொடுக்குறாரோ அதுதான் அவங்க குடும்பத்துக்கு செலவுக்கு. அப்படிதான் அவங்க குடும்பம் பராமரிக்கப்பட்டது. So, அவருக்கு பூர்ண நம்பிக்கை இருந்தது. இப்ப நான் வேலை செய்யறேன், இந்த சம்பாத்தியம் முழுவதும் என்னுடைய குருவுக்கு சொந்தமானது, நானே என்னுடைய குருவுக்கு சொந்தமானவன். ஸோ அப்படி எனக்குன்னு நான் எதையும் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது அப்படின்ற அந்த தத்துவத்தை அவர் புரிஞ்சிருந்தார். அவரால் அதை செயல்படுத்த முடிஞ்சது. எப்படி சரணாகதி அப்படின்றது வந்து நான் சரணடைஞ்சிட்டேன்னு வாயில சொல்றது மட்டும் இல்லை, நடைமுறையில நம்ம அத்தனையும் அர்ப்பணிக்கிறதுக்கு தயாரா இருக்கு. இப்போ வந்து முழுமையா நம்மள சரணடைய வைக்கிறோமோ அப்போதான் வந்து நம்ம இந்த உலகத்தை விட்டு வெளியேற முடியும். ஸோ அப்போதான் வந்து நம்ம இந்த வாழ்க்கையினுடைய பக்குவ நிலையை அடைந்ததாக கருதப்படுது. ஹரே கிருஷ்ணா. ஸோ மிக்க நன்றி நேரம் பொறுமையோட இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டதுக்கு. அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து நம்முடைய பகவத்கீதையை நம்ம கேட்கவிருக்கோம். அதனால தொடர்ந்து வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க யாராவது இருந்தால் நீங்க அவங்களையும் கூட்டிட்டு வாங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.